அடுத்து பள்ளி வாசலுக்கு என்ன அளவுகோல்? 5 வேளை தொழுகை நடக்க வேண்டுமா, ஜும்மா நடக்க வேண்டுமா? வண்ணாரப்பேட்டையிலிருந்து ஹிலால் என்பவர் கேட்குறார். அதாவது பள்ளிவாசங்கிறோம்ல, அதுக்கு என்ன அளவுகோல் அப்படின்னு சொன்னால், பள்ளிவாசல் 2 வகை இருக்கிறது. ஒரு பள்ளிவாசலுங்கிறது அல்லாஹுவால் அது பள்ளி என்று நிர்ணயிக்கப்பட்டது, அல்லது அல்லாஹ்வுடைய தூதர்களால் பள்ளி என்று நிர்ணயிக்கப்பட்டது. இது வஹீயின் மூலமாக இறைவனுடைய ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட ஒரு பள்ளி. இப்போ மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிறோம், அது பள்ளிவாசல் தான். பள்ளிவாசல் நீங்கள முடிவு பண்ணீங்க, நான் பண்ணனா? யாரும் பண்ண? இப்ராஹிம் நபி பண்ணாரா? யாரும் பண்ணலை, அல்லா தான் பண்ணான். வழங்குதா? அல்லா தான் அதுக்குரிய கோடு போட்டு கொடுத்து இந்த இடத்துல கட்டுன்னு சொல்கிறான். அப்போ ஒரு இடத்தை இதான் எனக்குரிய பள்ளிவாசல் என்று அல்லாவே தீர்மானிப்பான், அல்லது அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் வாழ்கிற காலத்தில் அவங்களே தீர்மானிப்பாங்க. அப்படி தீர்மானிக்கப்பட்ட பள்ளிகளாக இருக்கும் என்று சொன்னால் அந்த பள்ளி அதை யாராலையும் மாற்றவே முடியாது, அது பள்ளிவாசல் தான். அது ஒரு வகை. இன்னொரு பள்ளி என்னென்று கேட்டால், நம்மளா தீர்மானித்து பள்ளியாகிறது. நம்மளா தீர்மானித்து பள்ளியாவது என்பது பல வகை இருக்கிறது. பள்ளியுடைய ஷரத்து என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வுக்குரியதை ஆக்கணும். நம்மளா தீர்மானிக்கிறதா இருந்தால் அல்லாஹ்வுக்குரியதுன்னு ஆக்கிடணும். அல்லாஹ்வுக்குரியதுன்னு ஆக்கிவிட்டோம் என்று ஒரு 4 மாடி கட்டடம் இருக்குன்னு வைங்க, அதில் அது எனக்கு சொந்தமான ஒரு கட்டடம். நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், இப்போ மாடியெல்லாம் அதை விற்கலாம்ல, தரையோடு தான் விற்கணும். ஒரு ஃப்ளோருக்கும் ரேட் இருக்கிற, ஒரு ஃப்ளோருக்கு தனித்தனி உரிமை இருக்கிறது. நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டால், என்னுடைய இந்த 2வது மாடியை அல்லாஹ்வுக்காக நான் கொடுத்துட்றேன், பள்ளிவாசல் ஆக்குறேன் அப்படின்னு நான் நியத்து பண்ணி, அதன்படி அதில் பள்ளிவாசல் நம்ம அறிவித்து வர்றவங்க போகிறவங்க தொழுதுக்கிறங்கன்னு சொல்லி நான் அறிவித்தேன் என்று சொன்னால், அதை நான் உரிமை கொண்டாடாமல், அதில் வாடகையை பெறாமல், எந்த ஆதாயம் பெறாமல், என்னுடைய இடமா இருக்கனால நான் ஏன் இஷ்டப்படி தான் நடக்கணும்னு சொல்லாமல் அல்லாஹ்வுக்கு சொந்தம்னு நான் ஆக்கி விட்டுறேன் என்று சொன்னால் அது பள்ளி ஆயிரும். அவ்வளோதான். அது பள்ளிவாசலாக இருக்கணும்னு என்ன கிடையாது. பள்ளிவாசல்னு அதுக்குன்னு ஒரு வகையிலெல்லாம் வராது, நம்ம தீர்மானிக்கிறது தான் அது பள்ளி. அப்படி ஆக்கின பிறகு என்ன இருக்கணும்டா சட்டம், அன்னல் மசாஜிதில் இல்லா, பள்ளின்னு ஆக்கிட்டா அல்லாஹ்வுக்குரியது தான். அப்படி இருக்குது. அந்த பள்ளி கூட எப்படி இருக்கலாம்னு கேட்டால், நம்ம ஒரு காலக்கெடு போட்டு கூட அல்லாஹ்வுக்கு நிர்ணயிக்கலாம்ல. அல்லாஹ்வுக்கு கொடுக்குறது என்பது நான் ஒரு 3 வருஷத்துக்கு இது அல்லாஹ்வுக்காக நான் பள்ளி ஆக்குறேன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்குருவான். பள்ளின்னு சொந்தமாக எழுதி கொடுத்தா தான் பள்ளி, இல்லாட்டி பள்ளி இல்லைன்னு கிடையாது. எனக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குது, ஒரு 10 வருஷத்துக்கு எனக்கு தேவைப்படாது. அப்போ நான் என்ன செய்யலாம், இது 10 ஆண்டு காலத்துக்கு அல்லாஹ்வுடைய பள்ளியாக நான் நம்ம நீயத்து தான், அதில் நம்ம கொடுக்குறவன் எதை நினைக்கிறேன்னு அதுதான் சட்டம். விளங்குதா? இதுக்கு வரைகிற ஷரத்தெல்லாம் கிடையாது. நான் ஒரு பள்ளிவாசல் கட்ட நினைக்கிறேன், நிரந்தரமாக கொடுக்கின்ற வசதி இல்லை, ஆனால் அந்த இடம் சும்மா தான் கிடக்கிறது. இறைவா, நான் பள்ளிவாசலாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு நான் இதை பள்ளிவாசலாக நான் நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 10 வருஷத்துக்கு நீங்கள் இதில் தலையிடாமல், உங்களுடைய சொந்த இதை திணிக்காமல், பள்ளிவாசல் என்றால் அதுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு அது இயங்குவதற்கு நீங்கள் நின்று செஞ்சாலும் சரி, வேற ஆள்கிட்ட செய்ய சொன்னாலும் சரி, அது பள்ளிவாசல் தான். அது பள்ளிவாசல் 10 வருஷம் பள்ளிவாசல் கொடுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கி, அதில் பள்ளிவாசலில் தொழுவதற்குரிய சட்டம் ஏற்றிக்காக இருப்பதுலேருந்து எல்லாமே அதில் கடைசி போயிரும்ல. 10 வருஷம் முடிஞ்சவொன்னு அந்தாப்பா நம்ம கெடு முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்கிட்ட சக்தி இல்லை, அதை நான் வீடு கட்ட போகிறேன்னு கட்டினா தப்பான தப்பு கிடையாது. நீங்கள் அவ்வளோதான் கொடுத்தியே, நம்ம எவ்வளோ லிமிட் பண்ணி கொடுத்தோமோ அதுதான் பள்ளிவாசல். அதே மாதிரி நம்முடைய வீட்டில் கூட என்ன செய்கிறோம், ஒரு பகுதியை அபூபக்கர் நெஞ்சாங்க ஒரு வீட்டையே ஒரு பள்ளிவாசல் ஆக்கினாங்கன்னு வருதுல. அபூபக்கர் அவர்கள் அவங்க இஸ்லாத்தை எழுதுனோடனே காபத்துல்லாவில் போய் தொழுவ ரொம்ப அடிக்கிறாங்க விட்றாங்கன்றவுடனே என்ன செய்கிறாங்க, அவங்க வீட்டிலேயே இப்போ வசதியான ஒரு ஆள் வீட்டிலேயே ஒரு ஓரமான பகுதியில் ஒரு பள்ளிவாசலை உண்டாக்கி வீட்டுக்குள்ளே தொழுவார், அது பள்ளிவாசல் ஆக்கிடுவார். அந்த பள்ளிவாசல் ஆக்கினா என்ன அர்த்தம்னா, அது பள்ளிவாசலுடைய எல்லா விதமான அந்த புனிதத்தையும் அதில் வச்சு பேணுவார். இது புகாரில் 476வது ஹதீஸில் இருக்கிறது. அது பள்ளி தானே. அது வீட்டுக்குள்ளே கட்டினால பள்ளி இல்லைன்னு ஆயிருமா? வீட்டுக்குள்ளே கட்டினாலும் அது அல்லாஹ்வுக்குரியதுன்னு ஒரு ஆக்கிடணும். அப்போ வீட்டுக்குள்ளே அல்லாஹ்வுக்குரிய ஆக்கினா என்ன அர்த்தம்னா, பள்ளி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் என் வீட்டுக்குள்ள நீ வராதுன்னு சொல்லக்கூடாது, அது எல்லோரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கணும், தொலை வர்றவங்களுக்கு நீங்கள் உரிமையை கொடுக்கணும். அப்படிலாம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது என்னவாயிரும், அல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டேன்னு ஆயிரும். மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுக்குரியதுமா, அல்லாஹ்வுக்குரியதுங்கிறத மாற்றிட்டியல்னா பள்ளியில் வராது. என்ன செய்கிறீங்க, நீங்கள் உங்கள் இடம் இருக்குது, ஒரு இடத்த ஒரு ஹால் வச்சுக்கிறீங்க, பெரிய ஹாலாக இருக்குது, சும்மான இருக்குது, வெள்ளிக்கிழமை சும்மா தொழுது இருக்குங்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, அது பள்ளி கிடையாது. ஏன்னு கேட்டால் அல்லாஹ்வுக்குரியதாக நீங்கள் ஆக்கலை, அல்லாஹ்வுக்குரியதாக நீங்கள் ஆக்காமல் உங்களுக்குரியதாக வைத்துக்கொள்கிறீங்க. உங்கள் ஜாமானை வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான உங்கள் இடத்தை வைத்துக்கொண்டு அதில் அடுத்தவங்க ஜும்மா தொழுவ ஒரு அனுமதி கொடுக்குறீங்க, அதை பள்ளின்னு நீங்கள் சொல்ல இயலாது. விளங்குதா? அது வாடகைக்கு நம்ம எடுக்கிறோம், அதை கூட நீங்கள் பள்ளின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால்
ஒரு இடத்த நம்ம வாடகைக்கு எடுக்கிறோம், வாடகைங்கிற உரிமை என் கையில் இருக்கிறது. வாடகைக்கு யார் எடுக்கிறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்க, இதை பள்ளிவாசலாக பயன்படுத்துகிறோம் என்று பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், அதில் அந்த பள்ளிவாசலுடைய சட்டங்களை எல்லாம் அமுல்படுத்தினார்கள் என்று சொன்னால் அது பள்ளிவாசல் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும். அதே மாதிரி வந்து ஒரு சஹாபி என்ன செய்கிறாருன்ற, கண் தெரியாத சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. இது புகாரில் 840வது ஹதீஸில் இருக்கிறது. வந்து என்ன செய்கிறாருன்னா, அல்லாஹ்வுடைய எனக்கு வந்து நான் முதுமை அடைஞ்சிட்டேன், நான் பள்ளிக்கெல்லாம் போக முடியலை, அதனால் இடையில வர வாய்க்கால் ஓடிக்கிட்டு இருக்கிறது, அதனால் தொழுகைக்கு எனக்கு போக முடியலை, என் வீட்டிலே தொழலான்னு இருக்கிறேன், நீங்கள் என் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு இடத்துல நின்று தொழுதுருங்க, அந்த இடத்த நான் பள்ளிவாசல் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதெல்லாம் வீட்டிலலாம் பள்ளிவாசல் ஆக்க முடியாது ரசூலுல்லாஹ் சொல்லலை. அப்படியா, சரின்னு சொல்லிட்டு போய் அவங்களே ஒரு கோடை போட்டு அவங்களே ரெண்டு தொழுதுட்டு அவங்க வந்துட்டாங்க. அதை அவர் பள்ளிவாசல் ஆக்கி கொண்டான்னு வருது. பள்ளிவாசல் ஆக்கிட்டா என்ன செய்வார்னா, அது அல்லாஹ்வுக்குரியது என்பதை காப்பாற்றுவார். பள்ளியில் என்னென்னலாம் செய்வாரோ செய்யக்கூடாது அதெல்லாம் செய்ய மாட்டார். பள்ளியில் என்ன செய்ய அனுமதி இருக்குது அதை செய்வார். அந்த மாதிரி பள்ளியுடைய எல்லா விதமான அந்தஸ்தையும் கொடுத்தாரே, ஆனால் அது தப்பு கிடையாது என்பதை புகாரி 840வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்னும் சொல்லணும்னா, பள்ளி ஆவதற்கு பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாயத்திற்கும் வேறு சமுதாயத்துக்கும் வித்தியாசம் 5 விஷயம் இருக்கிறது. 5 விஷயங்கள் யாருக்கும் கொடுக்காம எனக்கு மட்டும் எல்லாம் தந்திருக்கிறான். அந்த 5ல் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் வந்து ஜுஇலத்தில் அர்து மஸ்ஜிதா, பூமி முழுசும் எனக்கு மஸ்ஜிது. மஸ்ஜிது என்பதற்குன்னு சொல்லி அல்லாஹ் வந்து கோடு போட்டு தர்றது கிடையாது. இங்கே வேறு சமுதாயத்தில் தான் கோயிலில் மட்டும்தான் தொழுவணுங்க. கோயில்னு சொல்லி எல்லாம் பூஜையெல்லாம் செஞ்சு அது பாதிரிகள்லாம் எதை கோயில் நிர்ணயித்தார்களோ அங்கே தான் மஸ்ஜித் ஆக்க முடியும். நமக்கு உள்ள சட்டம் என்ன, ஜுஇலத்தில் அர்து மஸ்ஜிதா, என்னுடைய பூமி 335வது ஹதீஸ் புகாரியில் இருக்குது, பூமி வந்து மஸ்ஜிதாக ஆக்கப்பட்டு விட்டது. பூமியில் எங்கே வேண்டாலும் உங்களுக்கு சொந்தமான இடமா இருந்தால் அது சொந்தமாக எடுத்து மஸ்ஜிதாக்கலாம், வாடகைக்கு மஸ்ஜிதாக்கலாம், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மஸ்ஜிதாக ஆக்கலாம், 1 வருஷத்துக்கு மஸ்ஜிதாக ஆக்கலாம், ஒரு பெரிய பில்டிங் எடுத்து மாடியை மஸ்ஜிதாக்கி கீழே நீங்கள் குடியிருக்கலாம். ஆனால் எதை மஸ்ஜித் ஆக்கிட்டீங்களோ அதில் வந்து உங்கள் வீடு மாதிரி என்ன செய்கிறது, உங்கள் தட்டு முட்டு தலைவாடத்தில் கொண்டு போடக்கூடாது. ஒரு மாடியை பள்ளிவாசல்னு ஆக்கிட்டீங்களா, இது நமக்குரியது இல்லை, இது அல்லாஹ்வுக்குரியதுன்னு ஆக்கிட்டீங்களா, அது அந்த வேலையில் நடக்கணுமே தவிர உங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்குரிய விஷயங்கள் எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. சொந்த அதிகாரம் உள்ளது அதில் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அது பள்ளிவாசல் தான். அது பள்ளிவாசலுக்குரிய நன்மை கிடைக்கும், பள்ளிவாசலுடைய சட்டங்கள் வரும், அங்கே தொழுதால் நன்மைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் வரும். தேவைப்பட்ட ஏத்திகாஃப் வந்து இருந்தாங்கன்னா அது பள்ளிவாசல் ஆயிரும். அதனால் வாடகையாக இருந்தாலும் சரி, சொந்த கட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாமே மனிதனுடைய நீயத்தை கொண்டு தான் பள்ளிவாசல் அமையும். அல்லாஹ்விட்டேருந்து வகையில் அமையாது. எந்த ஒரு பள்ளிவாசலும் அல்லாஹ்வுடைய வகையில் அமையாது. நபிமார்கள் இருக்கும் காலத்தில் தவிர மற்ற காலங்களில் உள்ள எந்த பள்ளிவாக இருந்தாலும் நம்ம எடுக்கிறது தான் முடிவு. ஒரு பில்டிங்கை வந்து பாதி பள்ளிவாசல் பாதி பள்ளிவாசல் இல்லைன்னு நீங்கள் என்ன செய்யலாம், இது மதரசா இது பள்ளிவாசல் கூட நீங்கள் பிரிக்கலாம். ஒரு பில்டிங் இருக்கிறது, கீழ் ஃப்ளோர் மதரசா, மேல் ஃப்ளோர் பள்ளிவாசல்னு பிரித்து கொண்டு மேலே மட்டும் பள்ளிவாசல் சட்டத்தை அமுல்படுத்தலாம், கீழே உள்ளதா நீங்கள் தான் மார்சா நீயத்தான கணக்கு. பள்ளிவாசலை நிர்ணயிக்கிறது நீயத்து தான். அதை பள்ளிவாசலை கட்டுறவங்க வாங்குறவங்க அவங்களுடைய நீயத்து எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்தவாறு அந்த பள்ளி அமைஞ்சிக்கிறோம். ஆனால் ஒரே ஷரத்து அல்லாஹ்வுக்குரியதாக இருக்கணும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அழைக்கக்கூடாது. அன்னல் மசாதில் இல்லா பொலாத்ததும் மால்லாய் அகதாங்கிறது தான் அதுக்கு ஒரு அடிப்படையான விஷயம்.